ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு வந்துட்டு 2025ஆம் ஆண்டு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில ஃபர்ஸ்ட்டு பயிற்சி வந்துட்டு சனி பகவானோட பயிற்சி. அது வந்துட்டு மார்ச் 29ஆம் தேதி நடந்தாச்சு. இப்போ வந்துட்டு குரு பகவானோட பயிற்சி. குரு பகவான் பயிற்சி எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் வந்துட்டு 14ஆம் தேதி புதன்கிழமை வந்துட்டு குரு பகவானோட பயிற்சி இருக்கு. குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசியிலருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறார். ஸோ இந்த பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசியில ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா, தனுசு ராசிக்கு அதிபதியே யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தான். ஸோ குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாக போறார். ஸோ தனுசு ராசிக்கு ஒரு பயங்கர ஒரு 5, 6 ஹாப்பினஸ் அப்படின்னு வரிசையா அடுக்கிட்டே போலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். இப்ப மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லி இவ்ளோ நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு திருமணம் நடக்கும். சரி, ஆல்ரெடி மேரிட் அப்படின்னு இருக்கவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பேறு கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, 2வது குழந்தை பிறக்கும். அதே மாரி அ தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்துட்டு சுயதொழில் செய்வீங்க. ஓனா நீங்களே ஓன் மேனுஃபேக்சரிங், ஓன் பிசினஸ் பண்றது எல்லாமே இந்த குரு பயிற்சியில தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி பார்ட்னர்ஷிப்லயும் வந்துட்டு நீங்க இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்ப உங்களோட எல்டர் பிரதர், சிஸ்டர்ஸ் அவங்களோட சேர்ந்தும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலத்தையும், வெற்றியையும் குடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் கண்டிப்பா இருக்க போது. அதே மாரி குரு பகவான் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதியா வந்துருவாரு. அதே மாரி குருவோட பார்வை வந்துட்டு கோடி குற்றங்களையும் நிவர்த்தி செய்யும். ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்க போறார். இந்த 1 வருஷத்துக்கும் வந்துட்டு குரு பகவான் உங்களோட ராசியே பார்க்க போறாரு. அதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த 1 இயர்ல வந்துட்டு எக்ஸர்சைஸ்லாம் பண்ணல அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு 5 கேஜி வரைக்கும் வெயிட் கெயின் ஆயிடுவீங்க. ஸோ உங்க தனுசு ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அ வெயிட் மட்டும் அதிகமாகாம, வெயிட் போடாம பார்த்துக்கிறது தான் தனுசு ராசிக்காரர்களோட ஒரு இம்பார்ட்டன்டான டிப்ஸா சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்துட்டு தன்னோட 5, 7, 9 அப்படின்ற சிறப்பு பார்வைகள்னால உங்களுடைய ராசியையும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்றார். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட எல்டர் பிரதர், சிஸ்டர்ஸ் இல்லாட்டி யங்கர் பிரதர், சிஸ்டர்ஸ் உங்களுடைய சகோதரர்கள் மூலியமாகவும் அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கும் நல்ல விஷயங்கள். நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றது. இவ்ளோ நாளா வந்துட்டு உங்களோட ஆ பிரதர், சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது சரியாகி, உங்களுடைய உறவு வந்துட்டு அண்ணன், அக்கா, தங்கச்சி இந்த மாரி உறவுகள் வந்துட்டு நல்ல சிறப்பான நிலைய அடைவதற்கு இந்த குரு பயிற்சி வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசியையும், 3ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்வை செய்ய போறார். ஸோ 3ஆம் இடம் அப்படின்றது ஒரு இளைய சகோதரத்தையும், 11ஆம் இடம் மூத்த சகோதரத்தையும் குறிக்கப் போது. ஸோ சகோதரர்கள் உறவு வந்துட்டு இந்த வருஷம் மிகச்சிறப்பா இருக்க போது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி 3ஆம் இடத்த பார்வை செய்றதுனால, நீங்க ஒரு ஆன்லைன் எஜுகேஷன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஆன்லைன் பிசினஸ், மீடியா, அப்புறம் வந்துட்டு ஏஜென்சி, கமிஷன், தரகு இந்த மாரி என்ன பிசினஸ் பண்ணாலும் அது மிகச்சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலமா தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும். 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்ததுனால, நீங்க செய்ற தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் அமைப்பாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2025ல கவனமா இருக்கணும் அப்டின்னா என்ன விஷயம்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அது வந்துட்டு அர்த்தாஷ்டம சனி அப்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டு நீங்க போகிற வண்டி, வாகனங்கள்ல மட்டுமே கவனமா போறது மட்டும் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமா இருங்க. நைட் ட்ராவல வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் டெய்லியும் எக்சர்சைஸ் பண்ணுங்க. இந்த 3 விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு
பழனிமலை முருகன் கோவில் வழிபாடு செய்றது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியையும், அனுகூலத்தையும் குடுக்கும். இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்கள சுத்தி வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜிய வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, அருகில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். நம்மளோட லைவ்ல வந்துட்டு நம்மளோட அஸ்ட்ராலஜிக்கல் டவுட்ஸ், மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச்.